எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட மெயின் தீம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்தியை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துச்சு. அந்த படத்தை தீமை வந்து பேஸ் பண்ணிட்டு ஒரு படமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இல்லை. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹிஸ்ட்ரி. அதாவது இந்த படத்தோட நிறைய சொல்லப்படாத, அதாவது உண்மையான ஹிஸ்ட்ரி, யார் யார் இதில் போராடினாங்க, என்னென்ன காரணங்கள், இதெல்லாம் வந்து நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தோன்னா சொல்லணும்னா இது ஒரு மொழிக்கான சண்டையே இல்லை. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மக்களோட அடையாளத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டம். இந்தியா முழுக்க வந்து ஒரே மொழி பேசணும்னு யோசனை வந்த நாளிலேருந்து தமிழ்நாடு வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிச்சு. என்னென்னா, ஒற்றுமைக்கு வந்து மொழி வந்து கட்டாயம் தேவையில்லை. அதாவது இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் பேசணுன்னா அதுக்கு கன்ஃபார்மாக அந்த லாங்குவேஜ் தான் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தீமுங்கிறது இல்லை. ஃபஸ்ட் எப்போ இந்தியா வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா 1937. இது வந்து புதுசு இல்லை. அதாவது அப்போ இருந்தே இந்திய வந்து ஏகப்பட்ட பேர் எதிர்த்துன்னு தான் இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஹிந்தி மட்டுமே பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து யார் இருந்ததுன்னா, அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி ஆட்சியில் இருந்தது யாருன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர் தான் இருந்தாப்படி. ராஜகோபாலாச்சாரி அவர் தான் இருந்தாப்படி. அவர் வந்து கொண்டு வந்த ஒரு உத்தரவு என்ன பண்ணால், பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக பாடமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்து தான் நம்ம தமிழ் சமூகத்தினங்க வந்து ரொம்ப அதிகமாக கொதித்தாங்க. ஹிந்தி வந்து ஒரு மொழியாக இருக்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, அது கட்டாயமாக திணிக்கிறது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரியார் வந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டுக்கு வந்து அதாவது பிகினிங், அதாவது டாப் டு பாட்டம் எல்லாமே எடுத்து நடந்தது யாருன்னா நம்ம பெரியார் ஈவி ராமசாமி தான். பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, மொழி அப்படிங்கிறது ஒரு அதிகாரங்கள் இல்லை, அது வந்து ஒரு மனுஷனோட மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொல்லியிருக்காங்க. 1937 1939 நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இங்கே தருமபுரி, சேலம், திருச்சி, மதுரை, எங்கெல்லாம் அங்கே பள்ளி இருக்கோ அங்கெல்லாம் வந்து போராட்டம் நடந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா முக்கியமான 2 பேர் யாருன்னா, இதில் நம்ம தியாகிங்க வந்து நடராஜன் அண்ட் தாளமுத்து, இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த போராட்டத்துக்காகவே உயிர் திறந்துருக்காங்க. இந்தி எதிர்ப்புங்கிறது வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அது ஒரு நிறைய பேர் உயிரை கொடுத்த ஒரு பெரிய போராட்டம். அதில் 2 பேர் தான் தாளமுத்து, நடராஜர். இந்தி எதிர்ப்பு போராட்டில் வந்து சிறையில் அடித்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. இவங்க பேர் வந்து புத்தகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு வரலாற்றோட ஒரு பெரிய பேக் போனாவே இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 1950 அரசியல் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய அரசியல் சட்டம் வந்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆர்டிகல் 343 பார்த்தோம்னா, ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இங்கிலீஷ் வந்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. 15 வருஷம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏகப்பட்ட பேர் பயத்தில் இருந்தாங்க. இந்த பயனால் தான் 1965 முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொந்தளிப்பு வந்து உருவாக்கிச்சு. 1965 வந்து பார்த்தோன்னா ஒரு வரலாற்று திருப்பமாகவே அது ஆயிடுச்சு. என்னென்னா, அந்த வருஷத்தை 1965 வந்து தமிழ்நாடே மறக்க முடியாது. ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக அது அன்றைக்கி தான் அது மாறும்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1965 சொல்லிட்டாங்க. அந்த நாளுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்க அங்கே ஒர்க் பண்ணுற, அதாவது லேபர்ஸு, பெண்ணுங்க, எழுத்தாளங்க, பாலிட்டிஷியன்ஸு, இவங்க எல்லாமே வந்து ஒரே ஒரு குரல் தான் சொன்னாங்க, ஹிந்தி ஒன்லி நோ. அதாவது ஹிந்தி வேணும், ஆனால் ஹிந்தி மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம அண்ணாதுரை அவர்களும் திமுக ஆட்சியும் தான் வந்து நிறைய போராட்டத்துக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அண்ணாதுரை அவர் வந்து அண்ணான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவோன்னு தெரியும். அவர் என்ன ஒரு பிரபலமான ஒரு ஓமை என்ன சொல்லுவாங்களா, ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் ஒருத்தன் வந்து தன் மொழி விட்டு மற்றவன் வந்து மொழி பேசுறதுன்னு சொல்கிறது வந்து நியாயமா?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொல்லியிருக்காரு. ஸோ 1967 தேர்தல் வரும்போது வந்து திமுக வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த கட்டாயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அதுதான் வச்சது. ஸோ அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்னு சொல்லிட்டு 1967 வந்து போட பார்த்தாங்க. ஸோ 1967க்கு அப்புறம் வந்து இங்கிலீஷ் தொடரும், இந்தி வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1967 அறிவிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு உண்மை. தமிழ்நாடு கேட்டது வந்து இதுதான், என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் வேணும், எங்கள் லாங்குவேஜ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம தமிழ்நாடு ஜனங்கள்லாம் கேட்டுக்குது அப்போவே. ஸோ வந்து இது ஆன்டி இந்தி இல்லை, அதாவது ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லணும், என்னென்னா இது வந்து ஆன்டி இந்தி மூமெண்ட் இல்லை, இது வந்து ஆன்டி இந்தி இம்போசிஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிறவங்களும் வாழ்கிறாங்க, வடமாநில மக்களை வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம வந்து அவங்கள யாரையும் தடுக்கலை. ஆனால் எது வந்து என்னென்னா அவங்க வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம அதை வந்து எதிர்க்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கலாச்சாரத்துலேயும் அந்த சினிமாலேயும் வந்து என்னென்ன தாக்கம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கருத்து பார்த்தோன்னா சினிமாவில் வந்து நிறைய பேர் பேசினாங்க, நாடகத்துலலாம் கூட அதாவது அந்த டைலாக் வைஸாக அது பேசினாங்க, கவிதையிலும் வந்துச்சு. ஸோ 1952 பராசக்தின்ற படத்தில் வந்து அப்போருந்து இன்றைக்கி வரும் அரசியல் சினிமா வரைக்கும் வந்து மொழி வந்து ஒரு சுய மரியாதைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மனசில் பதியணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் மக்கள் வந்து இந்தி எதிர்த்தது வந்து ஒரு மொழிக்காக இல்லை, அது வந்து நம்மளுடைய ஒரு உரிமையை தேர்வு பண்ணுறதுக்காக, ஒரு சமத்துவத்துக்காக, ஒரு அடையாளத்துக்காக. இன்றைக்கும் வந்து அந்த குரல் வந்து மாறலை. இந்தியா வந்து பல மொழிகளோட நாடு. தமிழ் இஸ் நாட் எகென்ஸ்ட் இந்தியா, தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்தியா எக்ஸிஸ்ட். ஸோ இந்த கருத்துக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். இது இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பராசக்தி படம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட டைட்டில் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வீடியோ பார்த்தோம்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான போராட்டங்கள், எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, ஏன் சொல்லிட்டு அதெல்லாம் தீமாக வந்து வைக்காமல் இந்த படத்தில் எடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்னா எஸ்கே, அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு வில்லனாக காமிச்சாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இறந்ததும் அவர் திருந்துலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காப்படி. அதுக்கப்புறம் அதர்வா வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காப்படி. பட்டு அதர்வா வந்து அங்கே போய் வெட்டு குத்துன்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததும் இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு மைண்டில் வந்து இதே போகல, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அப்போ வந்து ஜெயம் ரவி வந்து போலீஸாக வர அப்படி இவங்க 2 பேரையும் வந்து சும்மா சண்டைக்கு வம்பு கிழித்துன்னு இருக்க அப்படி. ஸோ ஜெயம் ரவி வந்து அதர்வாவை கொண்டுட்டா அப்படி. ஸோ மறுபடியும் எஸ்கே வந்து அதாவது நார்மல் லைஃப்லேருந்து மறுபடியும் ரவுடி லைஃப்கே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து 2-3 சாங்ஸ் ஸ்ரீலீலா கூட வருது இதெல்லாம். ஸோ இந்த படத்துக்கான கான்செப்ட் வைஸாக இது எடுக்கலை, அது ஒரு மசாலா ஃபில்ம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. பட் எஸ்கே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வில்லனாக வந்து ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கும் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே வந்து சுதா கொங்கரா பாலா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில், அதாவது அந்த அவருடைய அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கான அதோட மைண்ட் செட்டு அப்படியே இவங்க இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பாலா படம் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரவி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.